சரி, ஏன் கர்த்தருடைய வசனத்தை வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகள் தேவனை நமக்கு அடையாளம் காண்பிக்கின்றன. கர்த்தர் வானத்தில் இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு, நம் நடுவிலும் அவர் வாசமாக இருக்கிறாரு. ஆனால் ஒரு மனிதனை நம்ம தொட்டு உணர்வதைப் போல நாம் அவரை அறிந்து கொள்ள முடிவதில்லை. அவர் அனந்த ஞானம் உள்ளவர். நம்ம ஒரு மனுஷனை புரிந்து கொள்வதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. கர்த்தரை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அவருக்குள்ளே எல்லாம் சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவனை மனிதன் அறிந்து கொள்வது எப்படி? ஆகவே வேதம் நமக்கு ஒரு பிரதானமான ஒரு காரியத்தை செய்கிறது. தேவன் எப்படி இருக்கிறார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் யார் என்பதை இந்த வேத வசனங்கள் தான் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றன. வேதத்தினூடே தான் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்.